Good evening, aspirants. Today, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்ல PYQs கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நேத்தும் சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம், இன்னைக்கும் சில கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு கோட் மூலமா ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். இல்லையா? நேற்று எப்படி நடந்துக்கிட்டோம் என்ன இதெல்லாம் நம்மளால மாற்ற முடியாது, ஆனால் நம்ம ஒரு படிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணும் போது நாளையோட நிலைமை வந்து நமக்கு மாறலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம சில டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று சில டாபிக்ஸ் பார்த்தோம், இன்னைக்கும் சில முக்கியமான டாபிக்ஸ், அதாவது யூனிட் 1ல ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய டாபிக்ஸ்ல இருந்து PYQs டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபுட் பாய்சனிங்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஆர்கானிசம் இன் லிஸ்ட் 1 வித் த ஃபுட் த்ரூ விச் இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் லிஸ்ட் 2. அதாவது லிஸ்ட் 1ல சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் 2ல சில ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னலாம்? சால்மனெல்லா, Clostridium botulinum, Tania solium, Shigella. Food items வந்து raw vegetables and salad, low acid canned foods, dehydrated vegetables, egg and meat products, pork and its products, cream and dairy products. இதோட ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3, 4, 2, 1 and 5. செகண்ட் ஆப்ஷன் 4, 6, 2, 5, 1. தேர்ட் ஆப்ஷன் 4, 1, 3, 5, 2. Fourth option 3, 5, 2, 6 and 1. And the correct option, second option தான் correct option. நம்ம ஆப்ஷன்ஸை கிளியராக பார்ப்போம். சால்மனெல்லா அப்படின்னா எக் அண்ட் மீட் ப்ராடக்ட்ஸில் தான் வந்து இருக்குது அந்த மைக்ரோ ஆர்கானிசம். மோஸ்ட்டாக நமக்கு வந்து மீட் சாப்பிடுவோம் இல்லையா, கறி இறைச்சி சாப்பிடும் போது இந்த சால்மனெல்லா பாய்சனிங் வந்து ஏற்படுது. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அப்படிங்கிறது க்ரீம் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் ஐஸ்கிரீம்ஸ், அப்புறம் மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அண்ட் Clostridium botulinumங்கிறது லோ ஆசிட் கேண்ட் ஃபுட்ஸ், அதாவது கேண்டா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ஃபுட்ஸ் எல்லாம் ஒரு டின்ல அடைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இதில் ஏற்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். Tania soliumங்கிறது வந்து என்னன்னா போர்க், அதாவது பன்றி இறைச்சி இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடியது. Shigella அப்படிங்கிறது ரா வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட், நம்ம வெறுமனே சாலட்ஸ்லாம் வந்து ராவா எடுத்துக்கோங்களேன் வெஜிடபிள்ஸ், அது மூலயமா ஏற்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், நமக்கு உடம்புக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இதில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சால்மனெல்லாங்கிறது என்னன்னா லிவிங் அனிமல்ஸில் தான் மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இது வந்து ஃபுட்பார்ன் டிசீஸ்ன்னு சொல்லலாம். அதாவது க்ளீனாக இல்லை அந்த ஏரியாஸ் அந்த மாதிரி. அப்புறம் ரா ஃபுட்டு குக்டு ஃபுட் வந்து செப்பரேட்டாக இல்லாமல் அதாவது இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, தரோலி ஃபுட்டு வந்து தரவாக குக் ஆகலை, டெம்பரேச்சர் நார்மலாக இல்லை, க்ளீன் வாட்டரில் எல்லாம் க்ளீன் பண்ணாமல் அவங்க ப்ராப்பராக சமைக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து என்ன ஆகுனா இந்த சால்மனெல்லா பாய்சனிங் நமக்கு ஏற்படும். ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அது வந்து ப்ரோபயோட்டிக், அதாவது நம்ம மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஏற்படக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம். பொட்டுலினம் பாய்சனிங்கிறது கேண்ட் ஃபுட்ஸ், இந்த பிக்சரில் கொடுத்துருக்கு இல்லையா, கேனில் நம்ம இப்போ ஊறுகாய் அந்த மாதிரி பிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதை ஒழுங்காக ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த பொட்டுலினம் பாய்சனிங் வந்து ஏற்படும். நெக்ஸ்ட் போர்க், நம்ம சொன்னோம் இல்லையா, டானியா சொலியம்ங்கிறது வந்து போர்க், அதோட ப்ராடக்ட்ஸில் தான் வந்து நமக்கு நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கு அது வந்து சரியாக குக் ஆகலை, அண்டர் குக்டாக இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏற்படக்கூடிய விஷயம்தான் இந்த டானியா சொலியம். அண்ட் சிஜில்லாங்கிறது வந்து ரா வெஜிடபிள்ஸில் ஏற்படக்கூடிய ஃபுட் பாய்சனிங். வெஜிடபிள்ஸை ப்ராப்பராக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கல, அதை ப்ராப்பராக கழுவாமல் நம்ம யூஸ் பண்ணுறோம், சாலட்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி டைமில் ஏற்படக்கூடியது தான் இந்த Shigella poisoning. Next question. Assertion and reason கொடுத்திருக்காங்க. Assertionல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, food intolerance is an adverse abnormal immune response to food triggered by the body's immune system. Reason, the symptoms of food intolerance are generally restricted to the gastrointestinal tract. அதாவது அதோட கோட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க என்ன சொல்ல வராங்க அசர்ஷன்லன்னா, ஃபுட் இன்டாலரன்ஸுங்கிறது வந்து இம்யூன் சிஸ்டம் மூலயமா தான் ஏற்படுதா? அப்படி கிடையாது இல்லையா, அது பார்த்ததே தெரியுது. அதனால ஏற்படும் நம்மளோட ஜிஐல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம். அது எப்படி இம்யூன் சிஸ்டம்க்கும் அதுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும்? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் அசர்ஷன் வந்து ராங், ரீசன் வந்து கரெக்ட். ஓகேங்களா, இங்க கோட்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். A is correct but R is incorrect. A is incorrect but R is correct. Both A and R are incorrect. ஸோ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டே, அசர்ஷன் பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு, இம்யூன் சிஸ்டம்க்கும் நம்மளோட ஃபுட் இன்டாலரன்ஸ்க்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ ரீசன் வந்து அசர்ஷன் வந்து தப்பு, ரீசன் வந்து கரெக்ட். ஸோ A is incorrect but R is correct.
ஓகே, இங்க பாருங்க, நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஃபுட் இன்டாலரன்ஸ் இஸ் நாட் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ் இல்லையா? ஸோ இட் அக்கர்ஸ் when the digestive system cannot properly process certain foods, unlike food allergies which involve the immune system. ஃபுட் அலர்ஜி அந்த மாதிரி ஏற்படும் போது தான் நம்ம ஸ்கின் அலர்ஜி ஆகுது, ஃபுட்டுனால ஏதோ அலர்ஜி ஆகும்போது அதுதான் இம்யூன் சிஸ்டம் கூட டேமேஜ் ஆகுமே தவிர்த்து, பட் ஃபுட் இன்டாலரன்ஸ்க்கும் இம்யூன் சிஸ்டம்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சிம்டம்ஸ் ஆஃப் ஃபுட் இன்டாலரன்ஸ் such as bloating, gas, diarrhea and abdominal pain are generally restricted to the GI tract இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகுது, ஒரு ஃபுட் இன்டாலரன்ஸ் ஆகுதுன்ற போது நம்மளுக்கு என்ன தோணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்மளுக்கு வயிறு வலி அந்த மாதிரிலாம் ஏற்படும், டயரியா இருக்கும், வாமிட்டிங், சம்டைம்ஸ் நௌசியா இருக்கும். ஸோ இந்த ரீசன் தான் நமக்கு வந்து கரெக்ட், அசர்ஷன் வந்து தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட் 2. லிஸ்ட் 1ல வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சில ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சனிங், ஃபுட் ஸ்பாயிலேஜ், ஃபுட் இன்ஃபெக்ஷன், ஃபுட் கண்டாமினேஷன். இது எந்தெந்த மாதிரியான விளைவுகளை இதில் ஏற்படுத்துது அப்படின்னா, ஹெவி மெட்டல், ட்ரிச்சில்னெல்லா, எஃப்லடாக்சின், கர்டல்டு மில்க், மெட்டாலிக் எல்லோ, ஹெப்படைட்டிஸ் ஏ, பொட்டுலினம், ட்ரீனட். ஸோ ஃபுட் இது வந்து ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா A4, B6, C1, D5, E8. செகண்ட் ஆப்ஷன் A5, B3, C2, D8, E4. தேர்ட் ஆப்ஷன் A8, B7, C4, D6, E1. ஃபோர்த் ஆப்ஷன் A3, B2, C1, D6, E5. ஸோ கரெக்ட் ஆப்ஷன் வந்து தேர்ட் ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, ஃபுட் அலர்ஜிங்கிறது ட்ரீ நட் இல்லையா? ஸோ நட்ஸ் அண்ட் நட்ஸ் ப்ராடக்ட்ல நமக்கு ஃபுட் அலர்ஜிஸ் மோஸ்ட்டாக ஏற்படும். ஃபுட் பாய்சனிங்கிறது பொட்டிலினம், ப்ரீவியஸாக ஸ்லைட்லேயே நம்ம பார்த்துருக்கோம், பொட்டிலினம்னா கேண்ட் ஃபுட்ஸில் ஏற்படக்கூடியது. ஃபுட் ஸ்பாயிலேஜ் அப்படின்னா கர்டல்டு மில்க் கெட்டு போகுது இல்லையா? ஸ்பாயிலேஜ்னாவே கெட்டு போகிற விஷயம் தான். நெக்ஸ்ட் ஃபுட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிற ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்ற வைரஸ் மூலமா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது. ஃபுட் கண்டாமினேஷன் ஹெவி மெட்டல், சரி ஏதோ ஒரு மெட்டலோ ஏதாவது ஒரு ஸ்டேப்லர், ஈவன் ஸ்டேப்லர் பின்னா இருக்கட்டும், ஈவன் நம்ம போட்டுக்கொள்ள ரிங்கு, நம்ம வச்சிருக்க போட்டு, இதெல்லாமே வந்து ஃபுட்ல தெரியாம ஏற்படுது இல்லையா? சில ஃபுட் கண்டாமினேஷன் தான் ஏற்படுறது. ஸோ ஏதோ ஒரு பிசிக்கலாவோ இல்லை கெமிக்கலாவோ ஏற்படக்கூடிய கண்டாமினேஷன் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், the microbiological entity most commonly used as an indicator of pathogen in water, a practice that has been extended to food is. என்ன சொல்ல வராங்களா, ஏதாவது ஒரு மைக்ரோபயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி நடக்குது, அதாவது மோஸ்டா வாட்டர்ல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்து கோலிஃபார்ம், சால்மோனெல்லா, கோய்ஃபார்ம், பிளாஸ்மோனெல்லா. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் கோலிஃபார்ம். ஓகேங்களா? அந்த கோய்ஃபார்ம் அண்ட் பிளாஸ்மோனெல்லா எல்லாம் வந்து இன்கரெக்ட். சால்மோனெல்லா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஏதாவது அனிமல்ஸ் மூலயமா ப்ராப்பராக ஃபுட் குக் பண்ணலன்னா ஏற்படக்கூடியது தான் சால்மோனெல்லா. ஸோ தண்ணியில் ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னா கோலிஃபார்ம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. There are two categories of coliform bacteria in general that are found in well water. அதாவது கிணத்து தண்ணி எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடியது. அண்ட் ஃபீக்கல்னு சொல்லுவாங்க, நம்ம ஹியூமன் வேஸ்டாக இருக்கட்டும், அனிமல் வேஸ்டாக இருக்கும், அதில் ஏற்படக்கூடியது. அதில் வந்து என்ன இருக்கும் மெயினாக அப்படின்னா, அதில் என்ன பாக்டீரியா இருக்குன்னா ஈகோலை பாக்டீரியா இருக்கும். நெக்ஸ்ட் சால்மோனெல்லா பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. Okay, next question. The bacteria that oxidize ethyl alcohol to acetic acid and further to carbon dioxide. அதாவது ஒரு பாக்டீரியா வந்து எத்தில் ஆல்கஹால்லேருந்து அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகி அண்ட் ஃபர்தராக கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகுது. அது என்ன பாக்டீரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அசிட்டோபாக்டர், குளுக்கனோபாக்டர், என்டெரோகாக்கை, சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ். ஆன்சர் அசிட்டோபாக்டர். ஓகேங்க. ஸோ இது என்டெரோகாக்கையும் சூடோமோனாஸும் ஆக்சிடேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே போகாது. பட் வந்து இந்த அசிட்டோபாக்டரும் குளுக்கனோபாக்டர் ரெண்டுமே வந்து ஆக்சிடேஷன் ப்ராசஸ் போகும். பட் அசிட்டோபாக்டர் மட்டும்தான் ஃபர்தராக கார்பன் டை ஆக்சைடும் வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகும். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இது ரெண்டுமே ராங் ஆப்ஷன்ஸ். என்டெரோகாக்கை அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் த நார்மல் இன்டெஸ்டைனல் ஃப்ளோரா ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல். ஹியூமன்ல இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரா. ஓகே, இன்டெஸ்டைனல் ஃப்ளோரா, இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய விஷயம். அண்ட் சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ்ங்கிறது ரெகுலர் கண்டாமினன்ட் ஆஃப் ரெடி டு ஈட் ஃபுட்ஸ். ரெடி டு ஈட் ஃபுட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ரெகுலரான ஒரு கண்டாமினன்ட். ஓகே, அது வந்து பாக்டீரியா கிடையாது. அண்ட் இதுதான் வந்து அதே நம்ம சொன்னோம் இல்லையா, குளுக்கனோபாக்டர், அசிட்டோபாக்டர், இது ரெண்டுமே வந்து ஃபர்மெண்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெயின்ஸ். ஸோ குளுக்கனோபாக்டர் என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்னா கன்வெர்ட் எத்தனால் டு அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். பட் அசிட்டோபாக்டருங்கிற பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா எத்தனால்லேருந்து அசிட்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகி ஃபர்தராக கார்பன் டை ஆக்சைடு அண்ட்
வாட்டராகவும் கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டாபிக், இது ஃபுட் ப்ரிசர்வேஷன்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டட் டாபிக் யூஜிசி நெட்லேயும் சரி, அப்கமிங் டிஎன் செட்ல கண்டிப்பாக இப்போ கேட்பாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் லிஸ்ட் வித் லிஸ்ட் 1 with the foods list 2. ஸோ லிஸ்ட் 1ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சார்பிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட், சல்ஃபர் டை ஆக்சைடு, சோடியம் நைட்ரேட், அசிட்டிக் ஆசிட், நிஸ்ஸின். ஓகே, ஸோ அதோட லிஸ்ட் 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெல்லி, பீர், சீஸ், யோகர்ட், சட்னி, பிரெட், ப்ராசஸ்டு மீட். அதாவது இதெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஆசிட்ஸ், என்ன மாதிரி ஆசிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபுட்டில். ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, 3, 4, 6, 5, 2. Second option 1, 2, 4, 3, 7 and 5. Third option 3, 5, 6, 7, 1, 2. Fourth option 4, 5, 2, 7, 5 and 3. And the correct option second option. ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சார்பிக் ஆசிட்ங்கிறது ஜெல்லியில் யூஸ் பண்ணுவாங்க, ஜெல்லி ஃபார்மாக கொண்டு வராங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் பென்சோயிக் ஆசிட் பீர் ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு சட்னிஸ், சோடியம் நைட்ரேட் ப்ராசஸ்டு மீட்டில் யூஸ் பண்ணுறது, அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது யோகட், நிஸ்ஸின்ங்கிறது சீஸ். ஓகே, ஸோ சார்பிக் ஆசிட்ங்கிறது என்னன்னா ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். மெயின் அண்ட் ஐஸ்கிரீம் யோகட் மாதிரிலாம் தயாரிக்கிறாங்க, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். சோடியம் பென்சாயேட் அப்படிங்கிறது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கேண்ட் ஃபுட்ஸ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல இருக்கிறது சல்ஃபர் டை ஆக்சைடு. பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரிகாட்ஸ் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அந்த ப்ரிசர்வேட்டிவோட இருக்கும் போது என்ன மாதிரியான கலர்ல இருக்கு, அண்ட் வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ல என்ன மாதிரியான கலர்ல இருக்குன்னு. ஸோ நைட்ரைட்ஸுங்கிறது யூஸ் டு கியூர் மீட்ஸ். ஓகேங்களா, மீட்லாம் கட் பண்றாங்களா அந்த டைம்ல யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் நைட்ரைட்ஸ். நெக்ஸ்ட் அசிட் used widely in food industry, manufacturing and as a household cleaner. நமக்கு தெரியும் இல்லையா, அசிட்டிக் ஆசிட் வந்து இந்த ஃபினால் அந்த மாதிரி ப்ராடக்ட்ல தான் இருக்கும், நம்ம ஹவுஸ் க்ளீன் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் நிசின்ங்கிறது இட் இஸ் ஆல்சோ அ ப்ரிசர்வேட்டிவ். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம முன்னாடி பார்த்தாலே சீஸ் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், enzymatic browning is in cut fruits and vegetables can be prevented by, and the options on the blanching, increasing pH, use of antioxidants, dipping in water, leaving exposed to air. Options, first option ABC, second option ABD, third option ACD, fourth option ACE, and the correct option ACD. என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்றோம், ஆப்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கட் பண்றோம் அப்படின்னா, கட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அவுட் சைட்ல இருக்க ஏரோட எக்ஸ்போஸ் ஆகும்போது என்ன ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆகும் இல்லையா ஒரு மாதிரி. ஸோ அதுதான் வந்து என்சைமேட்டிக் ப்ரௌனிங். அது எதனால அது வந்து ஆகுது, அது எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசிடி பிளான்ச்சிங், அதுக்கப்புறம் யூஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், டிப்பிங் இன் வாட்டர். பிளான்ச்சிங் அப்படின்னா கொஞ்சம் பாயில் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட், ஏதாவது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டிப்பிங் இட் தண்ணியில போட்டு வைக்கும் போது கூட அந்த ப்ரௌன் கலர் ஃபார்மேஷன் ஆகாம இருக்கும். இதுதான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரலாம். என்சைமேட்டிக் நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங்னா என்ன, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. இதுதான் வந்து என்சைமேட்டிக் ப்ரௌனிங் ரியாக்ஷன் சொல்றல. என்சைமேட்டிக்னா இந்த ஆப்பிள் கட் பண்ணதும் ஒரு ப்ரௌன் கலர்ல ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் என்சைமேட்டிக். நான் என்சைமேட்டிக் ப்ரௌனிங்ல கேரமலைசேஷன் அண்ட் மில்லியார்ட் ரியாக்ஷன் பிரெட்டை வந்து நம்ம டோஸ்ட் பண்றோம் இல்லையா, அந்த டோஸ்ட் பண்ணும்போது ஏற்படக்கூடிய ரியாக்ஷன். அண்ட் கேரமலைசேஷன் நமக்கே தெரியும், சுகரை பர்ன் பண்ணும்போது அந்த மாதிரி ஆகும்போது கேரமலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாம்ஸ் அண்ட் ஜெல்லிஸ் கேன் பி ப்ரிசர்வ்ட் பை ஆடிங் சுகர் அட் அ கான்சன்ட்ரேஷன் ஆஃப். ஜாமும் ஜெல்லியும் நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்றோம், அதுக்கு ஆட் பண்ணக்கூடிய சுகர் எந்த கான்சன்ட்ரேஷன்ல நம்ம ஆட் பண்றோம். ஆப்ஷன்ஸ் 65%, 75%, 40% அண்ட் 50%. அந்த கரெக்ட் ஆன்சர் 65%. ஜாமும் ஜெல்லியும் யூஸ் பண்றதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணும் போது ஆட் பண்ணக்கூடிய சுகர்ஸ் எந்த கான்சன்ட்ரேஷன்ல யூஸ் பண்றாங்க, 65% கான்சன்ட்ரேஷன்ல யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபுட் அடிட்டிவ்ஸ் டாபிக்ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். வாட் ஆர் சீக்வெஸ்ட்ரன்ஸ் அப்படின்னா என்ன, இதுவும் ஒரு ஃபுட் அடிட்டிவ் தான். ஸோ ஆப்ஷன், தே ஆர் ஆடட் டு கீப் த ஃபுட் ஸ்டேபிள், ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் அயன் வித் மெட்டல்ஸ் லைக் காப்பர், ஆடட் ஃபார் கலர், தே கீப் த ஃபுட் ஆக்சிடைஸ்.
ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஃபார்ம் அ காம்ப்ளெக்ஸ் அயன் வித் மெட்டல்ஸ் லைக் காப்பர். காப்பரோட ஆட் பண்ணக்கூடிய ஒரு அயான் தான் இந்த சீக்வெஸ்ட்ரன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபுட் ஐட்டம்ஸ் given in list 1 with their functions in list 2. இந்த சைடு வந்து ஃபுட் லிஸ்ட் 1ல ஃபுட் அடிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லிஸ்ட் 2ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபுட் அடிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட், soy lecithin, butylated hydroxyl toluene, benzoyl peroxide, calcium sorbate. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா எம்எல்சிஃபையர், ஆன்டிஆக்சிடென்ட், ப்ளீச்சிங் ஏஜென்ட், ப்ரிசர்வேட்டிவ், லெவனிங் ஏஜென்ட். ஓகே, நம்ம இது ஆப்ஷன் பார்த்ததும் தெரிஞ்சிடும் இல்லையா. ஈஸ்ட்னாவே நமக்கு வந்து லெவனிங், அதாவது பிரெட் எல்லாம் மேக் பண்ணுறாங்களே. ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் பிலோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து A2, B3, C1, D4, E5. செகண்ட் ஆப்ஷன் A5, B1, C3, D4, E2. தேர்ட் ஆப்ஷன் A5, B1, C2, D3, E4. Fourth option A5, B1, C2, D4, E3. So the correct option third option தான். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, A வந்து 5, ஈஸ்ட் வந்து லெவனிங், இந்த பிரெட் எல்லாம் மேக் பண்ணுறாங்க, ஸோ அந்த புஷ்ன்னு வரதுக்கு அந்த லெவனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சோய் லெசித்தின்ங்கிறது வந்து எம்எல்சிஃபையராக யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சில் டோலின் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஆப்ஷன், ஆன்டி ஆக்சிடென்டா. நெக்ஸ்ட் பென்சோயில் பெராக்சைட் D3 ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ப்ளீச்சிங் பவுடராக இருக்கு இல்லையா, சாரி. ஸோ கால்சியம் சார்பேட் அப்படிங்கிறது வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். ஈஸ்ட் இஸ் அ லெவனிங் ஏஜென்ட் ஹெல்பிங் டோர் ரைஸ் அண்ட் பேக்டு ப்ராடக்ட்ஸ் லைக் பிரெட். பிரெட் ரெடி பண்ணுறாங்களே, பிரெட் கேட்கலாம், ஸோ அந்த ப்ளஃபியாக வரத்துக்கு இந்த ஈஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் soy lecithin is a natural emulsifier used to stabilize emulsions in foods like mayonnaise, chocolate and dressings. ஸோ மயோனேஸ்லாம் ரெடி பண்ணுறாங்களே, ஸோ எம்எல்சி வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சி வரதுக்கு இந்த soy lecithin வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் BHT butylated hydroxyl toluene is a synthetic antioxidant added to foods like oils and snacks to prevent toxicity and extend shelf life. அதான் அந்த ஒரு ஸ்மெல் மாதிரி வரும் இல்லையா, ஆயில் ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, அந்த ஸ்மெல் இல்லாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட், இந்த பியூட்டிலேட்டட் யூஸ் பண்ணுறாங்க. பியூட்டிலேட்டட் ஹைட்ராக்சில் டோலின் அந்த அடிட்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பென்சோயில் பெராக்சைடு இஸ் யூஸ்ட் as a bleaching agent in flour to whiten it and improve baking quality. அதாவது இந்த பேக்கிங் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ப்ளீச்சிங் ஏஜென்ட் தான் யூஸ் பண்ணுற, பியோர் ஒயிட்டாக தெரியறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் கால்சியம் சார்பேட்டுங்கிறது இஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் தட் இன்ஹைபிட்ஸ் த க்ரோத் ஆஃப் மோல்ட் அண்ட் ஈஸ்ட் இன் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லைக் பேக்டு கூட்ஸ் அண்ட் டைரி. அதாவது இந்த பேக்கரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வராமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அது வந்து யூஸ் பண்ணுறாங்க பேக்டு கூட்ஸ் அண்ட் டைரி ப்ராடக்ட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இங்கே சில ஃபுட் அடிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. லெசித்தின், நியோடாமி, குளோரின் டை ஆக்சைடு, பேக்கிங் பவுடர். ப்ராப்பர்ட்டி என்னன்னா லெவனிங் ஏஜென்ட், ஃப்ளோர் ப்ளீச்சிங் அண்ட் இம்ப்ரூவிங் ஏஜென்ட், நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னர், எம்எல்சிஃபையர். ஆப்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A3, B4, C1, D2. செகண்ட் ஆப்ஷன் A2, B1, C4, D3. third option A4, B3, C2, D1. fourth option A1, B2, C3 and D4. and the correct option வந்து third option. ஸோ லெசித்தின் அப்படிங்கிறது வந்து எம்எல்சிஃபையரா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ லெசித்தின் வந்து எம்எல்சிஃபையரா யூஸ் பண்ணுறாங்க இன் மயோனேஸ்ல. நியோடாமி அப்படிங்கிறது நான் நியூட்ரிட்டிவ் ஸ்வீட்னரா நியோடாமி. அண்ட் குளோரின் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஃப்ளோர் ப்ளீச்சிங், நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுறோம்ல ப்ளீச்சிங் பவுடர்ஸ், அதுதான் குளோரின் டை ஆக்சைடு தான் இருக்குது. அண்ட் பேக்கிங் பவுடர் நமக்கு தெரியும் நல்லாவே லெவனிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணாங்க, அது ப்ளஃபியாக வரதுக்கு புதுசு. ஈவன் நம்ம வந்து இட்லி பேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அப்போ கூட பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம், பேக்கிங் சால்ட், பேக்கிங் பவுடர். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பிக்சரில். soy lecithin பவுடர் அப்படின்னா இட்ஸ் ஃபுட் அடிட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர், நியோடாமிங்கிறது ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர்.
And next, chlorine dioxide. நம்ம disinfection water disinfectant யூஸ் பண்றோம் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் ஃபில்டரிங் பர்பஸ்க்கு, வாட்டர் சானிடேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன், இந்த பியூரிஃபைடு வாட்டர்லலாம் வந்து இந்த குளோரின் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டாப் யூசஸ் ஆஃப் பேக்கிங் சோடா என்னென்னா, டூத் பேஸ்டில், நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு அண்ட் வந்து பாத்துக்கு, ட்ரையர் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, அந்த கேக் வந்து கொஞ்சம் ப்ளஃபியாக வரத்துக்கு கூட ஈவன் பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தது நம்ம ஃபுட் சயின்ஸில் பார்த்தோம். இப்போ வரது வந்து ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட்டில் சில டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னென்ன டாபிக்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஃபுட் காஸ்ட். ஃபுட் காஸ்ட்டில் என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்க்கலாம். ஃபுட் காஸ்ட் இன்க்ரீஸ் இன் அ ரெஸ்டாரண்ட் கேன் பி ஆட்ரிபியூட்டட் டு. ஃபுட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா ஒரு ரெஸ்டாரண்ட்டில், எதனால ஆகுது, அதோட ரீசன் என்ன? ஆப்ஷன்ஸ்: raw material bought off season, specification not precise, kitchen being automized, maintenance of food standards, storage temperature not maintained. So codes வந்து first option BDE, second option ABE, third option ABC, fourth option CDE. Correct option second option தான் A, B and E. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரெஸ்டாரண்ட், ஒரு ஃபுட் காஸ்ட் வந்து எதனால் இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா, ரா மெட்டீரியல் பாட் ஆஃப் சீசன். நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து அந்த சீசனில் இல்லை, ஸ்பெசிஃபைடாக சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது அந்த டைமில் வந்து கண்டிப்பாக ஃபுட் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெசிஃபிகேஷன் நாட் ப்ரிசைஸ்னா, தேவையில்லாத விஷயம், ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு தேவை உள்ள விஷயம் வந்து அந்த இடத்துல கிடைக்கலன்னும் போது அந்த டைமில் அந்த மாதிரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் நான் மெயின்டைன், டெம்பரேச்சரை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படின்னு. ஏன்னா கிச்சனு மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து அது அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏற்படக்கூடிய அவுட் ஆஃப் த இது பார்க்கும்போது டெம்பரேச்சர் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலைன்னும் போது என்ன ஆகுனா அந்த ஃபுட் காஸ்ட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். Next question. The food cost in any food service establishment, whatever its size, varies between. அதாவது ஃபுட் காஸ்ட் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஒரு ஃபுட் சர்வீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல எப்படி வேரி ஆகுது அந்த பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: 40 to 60%, 20 to 30%, 55 to 75%, நெக்ஸ்ட் மோர் தேன் 75%. கரெக்ட் ஆப்ஷன் 20 to 30% தான் வந்து அதோட சைஸ் வந்து என்ன சைஸாக வேணால் இருக்கலாம். பட் ஆனால் ஃபுட் காஸ்ட் வந்து வேரி ஆகுது அப்படின்னா என்ன மாதிரியான பர்சன்டேஜில் வேரி ஆகும்? 20 to 30% தான் வேரியேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் மெனுவில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். The core of all food preparation and service activity in a food service unit is. இல்லையா, கோர் ஒரு முதன்மையான விஷயம் என்ன, ஒரு ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஏரியா இருக்கட்டும், ஒரு ஃபுட் சர்வீஸ் யூனிட்டாக இருக்கட்டும், முதல்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: பர்ச்சேசிங், மெனு, ப்ரொடக்ஷன், ஒர்க் ஷெட்யூல். ஆப்வியஸாக என்ன, மெனு தான் தேவை. அந்த மெனு வச்சு தான் அவங்க வந்து அன்னைக்கு ஃபுல்லாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், லஞ்சாக இருக்கட்டும், டின்னராக இருக்கட்டும், என்ன மாதிரி மெனு கொடுக்குறாங்க, என்ன வெரைட்டி கொடுக்குறாங்க, அதுபடி தான் வந்து ஒரு ஃபுட் சர்வீஸ் யூனிட்டே ரன் ஆகும். ஃபுட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ரன் ஆகும். வெதர் அது வந்து ஒரு சின்ன கடையாக இருக்கட்டும், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், ஸோ மெனு தான் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்: menus when written in general format should consist of names of dishes in which order. அதாவது நம்ம மெனு கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அது வந்து என்ன மாதிரியான ஆர்டரில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ்: டெசர்ட், சாலட், சைட் டிஷ், மெயின் டிஷ், ஸ்டார்டர் ஆர் சூப். Choose the correct answer from the options given below. First option EDCBA, second option BCDEA, third option AECDB, fourth option DCBAE. And the correct option, first option EDCBA. First பாருங்க E, starter or soup இல்லையா, ஃபர்ஸ்ட் எடுத்தது நம்ம சூப் குடிக்கும் போது என்ன ஆகும், நமக்கு கொஞ்சம் அப்பிடைட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா. நெக்ஸ்ட் டி, மெயின் டிஷ் இருக்கும், நெக்ஸ்ட் சைட் டிஷ் இருக்கும், அதுக்கப்புறம் சாலட், லாஸ்ட்ல டெசர்ட்ங்கிறது இட் மைட் பி ஐஸ்கிரீம் இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்டா அந்த மாதிரி கூட அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மெனு கார்டில் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம் ஒரு ஆர்டராக, அண்ட் ப்ரைஸ் லிஸ்ட், இதுதான் சும்மா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெனு கார்டு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதுலேருந்து என்ன மாதிரியான கொஸ்டின். ஃபுட் ஸ்டாண்டர்ட்ஸ்னாலே தெரியல, ISO, FSSI, அப்புறம் குவாடெக்ஸ், BSI இதெல்லாம் வரும் சரிங்களா. இதில் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா. ஸோ GRAS refers to
GRAS na என்ன options? Generally recognized as supplement, generally recognized as safe, generally recognized as superior, generally recognized as certain. So the answer is generally recognized as safe. So GRAS அப்படிங்கிறது என்னன்னா FDAங்கிறது வந்து ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்க ஒரு டூல் ஃபார் ஃபுட் சேஃப்டி. ஸோ ஃபுட் வந்து சேஃபாக இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றது an FDA designation for a substance that is considered safe when added to food. ஏதாவது ஒரு மெட்டீரியல் ஆட் பண்றாங்க, ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஃபுட்டில் ஆட் பண்றாங்க, அது சேஃபாக தான் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க த்ரூ FDA. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன் இஸ் அவார்டட் பை. ஹால்மார்க் நம்ம சர்டிஃபிகேஷன் நிறைய இதில் கேள்விப்பட்டிருக்கோம். அது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் BIS, ISO, ISI, BEE. ஸோ யார் கொடுக்குறாங்க ஹால்மார்க்கு? BIS. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஐஎஸ்ஓடது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ISIங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன் மார்க். BEங்கிறது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி, இது ரிலேட்டட் டு கரண்ட். ஸோ BIS தான் ஹால்மார்க் சர்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஈவன் நம்ம வந்து ஜுவல்ஸில் நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட் இந்த BIS இருக்கும். Next question. Which of the following is a new logo introduced by FSSI in September 2021 for vegan foods? அதாவது வெஜிடேரியன் ஃபுட்ஸ் இருக்கு இல்லையா, வெஜிடேரியனாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நியூ லோகோ வந்து FSSI வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லோகோ அப்படின்னா அது வந்து 2021 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் என்னென்னா a green color filled circle inside a square with green outline, a brown color filled triangle inside a square with brown outline, green color V inscribed in the middle of a square box with a small plant on top of it and vegan written at the bottom, a green color filled triangle inside a square with green outline. So இதுல correct option பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன். கிரீன் கலர்ல வந்து V ஷேப்ல கொடுத்து இட் இன்ஸ்கிரைப்ட் இன் த மிடில் ஆஃப் அ ஸ்கொயர், ஒரு ஸ்கொயருக்குள்ள V ஷேப்பு வித் அ ஸ்மால் பிளான்ட், ஒரு பிளான்ட் வந்து டாப்ல இருக்க மாதிரி, அண்ட் வேகன் ரிட்டன் அட் த பாட்டம். வேகன்னு கீழே எழுதியிருக்கும், நான் உங்களுக்கு பிக்சர் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இந்த இதுதான். ஸோ வீங்கிற வந்து என்னன்னா டு ஐடென்டிஃபை இட் இஸ் அ வேகன் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுவுமே கிரீன்ல தான் இருக்கும். அண்ட் ஒரு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ஸ்கொயருமே கிரீன் கலர்ல இருக்கும், கீழே வேகன்னு எழுதியிருக்கும், அதாவது வெஜிடேரியனை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த V லெட்டருங்கிறது நான்வெஜ்ஜாக கூட சில பேர் கன்சிடர் பண்ணிக்குவாங்களே, ஸோ அதை கன்சிடர் ஆகக்கூடாது, அந்த மாதிரி தப்பாக எடுத்துக்க கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால கீழே வேகன்னே அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நியூவாக லான்ச் பண்ணது ஃபார் வெஜிடேரியன் பர்சன்ஸ்க்கு. நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட் சர்வீஸ் சிஸ்டம். ஃபுட் சர்வீஸ் சிஸ்டம்ஸ்லேருந்து சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான், இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம TNSETலேயே நம்ம இந்த டாபிக்லேருந்து கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபுட் சர்வீஸ் சிஸ்டம் என்ன மாதிரி டைப்ஸ் தான் இருக்கு. So the question, the delivery of hot cooked midday meals in an urban city is done by. அதாவது ஒரு ஹாட் ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறாங்க அர்பன் சிட்டியில், அது என்ன மாதிரியான சர்வீஸ் சிஸ்டம்ல பண்ணுறாங்க ஃபுட் சர்வீஸ் சிஸ்டம்? ஆப்ஷன் வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ், கமிஷனரி சிஸ்டம், குக் அண்ட் சில் மெத்தட், பல்க் டீசென்ட்ரலைஸ்டு மோட். அண்ட் த ஆப்ஷன் சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ். சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ் அப்படின்னா இப்போ வந்து டெலிவரி ஆஃப் ஒரு இடத்துல குக் பண்ணி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறது தான் வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ். ஓகேங்க, ஒரு பல்காக குக் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் மாதிரிக்கு ஒரு சின்ன ஹோட்டலாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹோல்டேஜ் ஹோம்லனா என்ன வேறு இடத்துல சமைச்சு கொண்டு வந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்களே சர்வீஸோ அதை வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வீஸ்னு சொல்லுவோம். இதில் சில டைப்ஸ் இருக்குது, கன்வென்ஷனல், கமிஷனரி, ரெடி ப்ரிப்பேர்ட், அசம்பிளி ஆர் சர்வீஸ். ரெடி ப்ரிப்பேர்னா ரெடியாக குக் பண்ணி வச்சுருக்கிறது. கமிஷனரி அப்படிங்கிறது என்னன்னா இன்னொரு இடத்துல வந்து பல்காக கொண்டு வந்து ஒரு பிளேஸில் வந்து அசம்பிள் பண்ணி கொடுக்குறது. அசம்பிளி சர்வீஸ் வந்து அங்கேயே குக் பண்ணி அப்படியே கொடுக்குறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கார்பரேஸ் ஆர் அ ஃபார்ம் ஆஃப் அப்படின்னா இது வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் சர்வீசஸ், என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க ஃபுட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் அப்படிங்கிறதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் த ஆப்ஷன் சில்வர் சர்வீஸ், பிளேட் சர்வீஸ், கேஃப்டீரியா சர்வீஸ், பஃபெட் சர்வீஸ். கார்பரேஸ்ங்கிறது எதில் வரும்னா பஃபெட் சர்வீஸில் வரும். ஓகேங்களா, பஃபெட் சர்வீஸுங்கிறது நம்மளே எடுத்து போட்டு பண்ணிக்குவோம் இல்லையா, அதுதான் வந்து கார்பரேஸ். சில்வருங்கிறது என்ன சர்வீஸ் அப்படின்னா
நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவோம் பரிமாறுவாங்க வெயிட்டர்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பிளேட் சர்வீஸுங்கிறது பிளேட்டில் வந்து என்னென்ன தேவையோ அதை வந்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கேஃபிட்டேரியா நமக்கு தெரியும், டீ காஃபீஸ் அந்த மாதிரி சர்வ் பண்ணுற ஏரியா. பஃபெட்டுங்கிறது நமக்கு நாமே சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கார்பரீஸுங்கிறது என்னென்னா அந்த ஒரு ஃபுட்டெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பஃபெட் இதில் லைனாக அந்த ரைஸு கிரேவிஸு அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டர்ஸ் சொல்லி நிறைய வச்சுருப்பாங்க இல்லையா, சூப் ஐட்டம்ஸ் அண்ட் வந்து ஈவன் டெசர்ட்ஸ்லாம். ஸோ அந்த அடுக்கி அந்த லைனாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் கார்பரீஸ்னு சொல்லுவாங்க. அது ஒரு மேபி ஒரு கண்ணாடி கூடக்குள்ளே இருக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக கூட வச்சுருக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் ஃபுட் லேபிளிங். ஃபுட் லேபிளிங்லேருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷன் லேபிளிங் has become mandatory even in the absence of nutrient claims in which of the following. நியூட்ரிஷன் லேபிளிங்கிறது ரொம்ப முக்கியமாக மேண்டட்டரியாக கொண்டு வந்திருக்கு. எந்த கண்ட்ரியில் கொண்டு வந்திருக்காங்க? ஆப்ஷன் ஜப்பான், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா அண்ட் சிங்கப்பூர். அந்த கரெக்ட் ஆப்ஷன் வந்து இந்தியா. நம்மளோட இந்தியாவில் தான் மெயினாக கொண்டு. ஏன்னா நியூட்ரிஷன் லேபிளிங் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சுவலாக வாங்கக்கூடாது இல்லையா. ஸோ நியூட்ரிஷன் லேபிளில் எவ்வளோ எனர்ஜி, எவ்வளோ ப்ரோட்டீன், எவ்வளோ ஃபேட் வந்து எவ்வளோ பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக மேண்டட்டரியாக கொண்டு வரணும். ஓகேங்களா. Next question. A mark that ensures that a product is eco-friendly. Eco-friendly அப்படின்னா environmental friendly சரிங்களா. ஸோ அது வந்து என்ன மாதிரியான இது வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மார்க்? அதோட ஆப்ஷன் வந்து ஹால்மார்க், அக்மார்க், எக்கோமார்க், பிஐஎஸ் மார்க். ஸோ நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், ஷார்ட்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து எக்கோ மார்க். ஓகேங்களா. ஸோ இந்த மார்க்ஸ் என்ன சொல்லுவாங்க, எக்கோ மார்க் அப்படின்றது வந்து என்னென்னா மோஸ்ட்டாக நிறையா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க, அந்த வேர்டிங்ஸ் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. நம்மளுக்கு இன்னொரு 4 days தான் இருக்குது. படித்த டாபிக்ஸே திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லே நிறைய ஃபுட் சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். விவைக்ஸ் ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்மளால் டிஎன்செட்டை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிராக் பண்ண முடியும். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். மேம். Thank you, ma'am. Hello, ma'am.